உண்மை ரகசியம் கூற போகிறேன். உண்மை ரகசியம்? அப்படியானால் உன் கணவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயா நானே. அன்று நீதிமன்றத்தில் உனக்காக பரிந்து பேசுவது இந்த மகாராணி ஏழை சுந்தர் அவனுக்காக பரிந்து உனக்காக பரிந்து பேசினான். எதற்காக கொலை செய்ய வேண்டும்? எதற்காக கொலை செய்ய வேண்டும்? இந்த நாட்டை நான் ஆள வேண்டுமே, அதற்காகத்தான். ஆனால் ஒன்று, எனது அந்தரங்க சூழ்ச்சி எல்லாம் நீ தெரிந்து விட்டாய். நீ உயிரோடு இருந்தால் இந்த நாட்டை நான் மகாராணி அம்மா முகத்தை பார்க்க வேண்டுமே, மர்மமாக இருக்கின்றது அமைச்சரே. அது மட்டுமல்ல, உன் தங்கை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னையே, என்ன தேவை செய்து கொண்டிருக்கிறார்? இன்னும் இருக்கவில்லையா அதிகாரி? இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை இப்போது செல்கின்ற அரவங்காடு சென்று அவர்கள் இருவரையே கொன்று விட்டு வருகின்றனர். ஆனால் ஒன்று, இப்போது நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வேண்டும் அல்லவா? என் நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதானாயாது. நான் சென்று அவர்களை கொன்று நான் வென்று வர வரைக்கும் என் நாட்டை தீரம் சிறப்போடு பார்த்துக்கொள். புறப்படுகின்றேன் அரவங்காடு. அரவங்காட்டிற்கு கொடிய விலங்குகளால் காட்டிலேயே சாவ போனான. இனிமே இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன். வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சூட்டினா கோலாகலமா நடக்க போகிறது. சாப்பாடு வசதி எல்லாம் செய்த அனைவரும் சாப்பிட்டுதான் போனோம். அம்மா லட்சுமி அம்மா, நீங்கள் போன 16 நாட்களாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உனது பேர குழந்தையோ உன்னையே நினைச்சிட்டாங்க. வாடுறேம்மா, உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாத பாவியாகி விட்டோமே லட்சுமி அம்மா. அம்மா